சாப்பிட்டா துணி துவைக்கவே முடியாதுன்ட்டு சாப்பிடல. சரி அதான் கொஞ்சம் காலையில் புளி சோறு தான் கிளறணும்னா சரி அதுதான் ஒரு தூக்கு போச்சுல போட்டு கொண்டு வரேன்டி. சரி நம்ம அங்கே துவைச்சி முடிச்சா எதாவது பசிச்சுதுன்னா ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரியா நிறையா தான் கொண்டு வரேன். பாருக்கா எங்களுக்கு கூட இது தோணவே இல்லை. நல்ல வேலைக்கா சாப்பாடு கொண்டு வந்தீங்க. எனக்கு இப்பவே கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருக்குது. ஞானிலா நீ ஒன்றும் சாப்பிடலையா காலையில? அது 2 தோசை தாக்கா போட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆமாம் தோசை சாப்பிட்டா சீக்கிரம் பசிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த சின்ன பிள்ளை இன்னும் காணோம். ஐயோ இவ ஒரு இடத்துக்கு சட்டு புட்டுன்னு வரவே மாட்டாப்பா. சமைய வச்சுட்டு தான் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது. என்ன நிலா துவைக்கிறதுக்கு கம்மியாக தான் இருக்குது போல? இல்லைக்கா இதில் என்னோடது மட்டும்தாக்கா இருக்குது. பிள்ளையோடது அவரோடதால வீட்லேயே துவைச்சி போட்டேன் 4 நாளைக்கு முன்னாடியே. என்னோடது மட்டும்தான் கிடக்குது, அதனால தான் கம்மியாக தெரியுது. அப்படியா? மலருக்கு தான் துணி எக்கச்சக்கமாகி போச்சாட்டு இருக்குது. ஏன் மலரு? ஆமாக்கா நான் துணி துவைச்சா 1 வாரம் ஆயிடுச்சுக்கா. தோட்டத்துக்கு அதுக்கு இதுக்கு வயக்காட்டுக்குன்னு போகிறதுலையே நேரம் போயிடுச்சு. துணியை துவைக்கவே முடியலக்கா. ஆமாம் மலரு இங்கேயும் அதே பொழப்புதா. அதான் சின்ன பிள்ளைய வந்துட்டா. ஏன் சின்ன பிள்ளை இந்நேரம்? என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? எனக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஏன் சின்ன பிள்ளை என்னாச்சு இப்போ? என்னன்னு தெரியலக்கா, என்ற புருஷன் சம்மந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசிட்டு இருக்கிறான். ஏதோ பார்த்து பயந்துருப்பான்னு நினைக்கிறேங்க்கா. என்ன சின்ன பிள்ளை சொல்ற? அவர் எதுக்கு பயப்படுறாரு? அது ஒன்றும் தெரியலடி. நேற்று ராத்திரி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தார். என்னன்னு தெரியல, வந்ததுலேருந்து எதேதோ சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே உரியல. இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கிறாரு, போகவே இல்லையாட்டு இருக்குது. மாமியார் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க விடு. ஆமாம் அப்படிதான் சொல்லிட்டு வந்த அத்தை கிட்ட தான். உங்கள் பையன் நேற்று இருந்து சரியில்லை, ஏதோ உளறிட்டே கிடக்குறாரு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க, நான் போய் துணி துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி விடு சின்ன பிள்ளை, அவர் ஏதாச்சும் வேலையில் ஏதாவது டென்ஷன் ஆயிருப்பாரு, அதை ஏதோ புலம்பிட்டு இருப்பாரு. உனக்கு அது ஏதோ தப்பாக தெரிஞ்சிருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது விடு. அட என்னமோக்கா, சரி வாங்க போகலாம். என்னக்கா கூடையில் என்ன இருக்குது? எதோ எடுத்துட்டு வரீங்களாட்டு இருக்குது. ஆமாம் சின்ன பிள்ளை, அக்கா புளிசோறு எடுத்துட்டு வராங்க. புளிசோறா? அப்பா எனக்கே பசிச்சுட்டே இருந்தது. சரி சரி போனதும் பேசாமல் சாப்பிட்டுட்டு தான் துணியை துவைக்கணும். ஏன் சின்ன பிள்ளை காலையில் சாப்பிடலையா? இந்நேரம் கழிச்சு வந்து சாப்பிடாமையா வந்த? அதெல்லாம் 4-5 இட்லி சாப்பிட்டக்கா. இந்த ஆள் புலம்புல எனக்கே ஜீரணமாகி போச்சுக்கா. ஐயோ இந்த ஆள் பேச்சை கேட்டுட்டு நான் சோப்பு எடுக்கிறதுக்கு மறந்துட்டு வந்துட்டேனேக்கா. சரி விடு சின்ன பிள்ளை, இனி போயெல்லாம் எடுத்துட்டு இருக்காது, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நீ என்ற சோப்புலேயே நீ துவைச்சுக்குவியம்மாவா? எனக்கு துணி கொஞ்சம் தான் இருக்குது, அதனால அந்த சோப்பு நீ எடுத்து துவைச்சுக்கோ. அப்படியாடி? சரி சரி. என்னக்கா நேற்று ராத்திரி பிரியாணியெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்ததா? மாமா சாப்பிட்டாராக்கா? என்ன சொன்னார்? சாப்பிட்டார் சின்ன பிள்ளை, அதெல்லாம் பிள்ளைங்களும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, எல்லாம் நைட்டே காலி பண்ணியாச்சு. ஆமாம் சின்ன பிள்ளை, எங்கள் வீட்டில் கூட பையன் பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது, அவரும் சாப்பிட்டாரு, எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நானும் நைட் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன். அப்புறமா வீட்டுக்கு போய் சாயங்காலம் சூடு பண்ணி சாப்பிடுவேன். என்ன நிலா, ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கு மாடி பிரியாணி எல்லாம்? அக்கா அப்பவே செய்கிற பிரியாணியை விட பழைய பிரியாணி தாக்கா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வடை சட்டியில் போட்டு அடுத்த நாளுக்கு சூடு பண்ணி நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆயிருக்கா, நல்லா இருக்கும்க்கா சாப்பிட்றதுக்கு. ஆமாக்கா நிலா சொல்கிற சரிதான், பழைய பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குக்கா. ஆனால் நல்லா சூடு பண்ணணும்க்கா. அப்படியே சின்னப்புள்ள, எனக்கு இதெல்லாம் தெரியாது சின்னப்புள்ள. ஆமாக்கா, ஒரு நாளைக்கு ஏதாவது மிச்சம் இருந்தால் எடுத்து வச்சு அடுத்த நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம செய்கிறதே ஒரு நேரத்துக்கு அளவாதான், இதில் எங்கே போய் மிச்சமாகிறது? அது இல்லைக்கா, பாத்திமாக்கா வீட்டில எல்லாம் நிறைய செய்வாங்க பாருங்க, எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நிறைய மிச்சம் இருக்கும், அவங்கெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்கக்கா. அப்புறம் தான் சூடு பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க 2 நாளைக்கெல்லாம் வச்சு, நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும்னு. அப்படியே சின்னப்புள்ள, சரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, ஆலமர கிளியே அதில் உறங்கும் கிளியே, ஓடக்கர உலக காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிக்கி நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா. மாமணி உன்னை தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி
ஒருத்தி மாறா போனேனே. சின்னப்புள்ள அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. இவங்க தான் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க சின்னப்புள்ள. ஆமாண்டி இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன். தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா. ஐயோ என்னங்க யாரோ வந்திருக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு எதிர்பார்த்தா பாடிட்டு இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு நினைக்கிறேன். ஆமாத்தேனு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களே தான். ஐயோ இவங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேனே. ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லீவ் போட்டுட்டு இங்கே அவங்கள பார்க்கறக்கு இங்கே ஆத்தங்கரை கிட்ட வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்துட்டாருங்களே, இவங்க கண்ணில் ரொம்ப நாள் படாமல் இருந்தேன், இன்னைக்கு பட்டுட்டேன். சரி விடு பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் விடு. ஓ இதை வச்சு ரொம்ப கிண்டல் பண்ணுவாளுங்களே. அம்மா அது யாருமா அந்த மரத்துக்கிட்ட 2 பேர் ஜோடி போகிற மாதிரி நிற்கிறது? கொஞ்சம் முன்னாடி வாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இவளுக்கிட்ட எப்படிதான் பதில் சொல்லி சமாளிக்கிறதோ. யாரு மலரது அங்கே நிற்கிறது? அக்கா நம்ம தேனுதாக்கா. ஆமாம் தேன்மொழிதா. கூட யாரோ பையன் நிற்கிறான். அக்கா அதை கட்டிக்கு போகிற மாப்பிள்ளதாக்கா. சரி வா செல்லம் பார்த்துக்கலாம் வா. நான் இதுக்கு தாங்க இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். யார் அது? இந்த புள்ள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அது வேற யாரும் இல்லை சின்ன புள்ள, அது நம்ம தேனுதாண்டி. உனக்கு என்ன கண்ணு தெரியலையாடி கண்ணாடி போட்டும்? யாரு? நம்ம தேனுதானா? ஆமாடி, எனக்கு இப்போதான் கொஞ்சம் தெரியுது பாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கொஞ்சம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா விளையாடாதடி. யாரு? நான் விளையாடுறேன். சரி இரு, ஒன்று அப்புறம் பேசிக்கிறேன் நான். என்ன மாப்பிள்ள சார், எங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு என்ன ஆத்தங்கரையில எல்லாம் சுற்றிட்டு கிடக்குறீங்க? ஆமாங்க, தேனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு சரி ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருந்தா. சரி நான் தான் போய் ஆஃபீஸில் போய் கூட்டிகிட்டு லீவ் போட வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாண்டி, அவர் பார்த்து 2 மாதம் ஆச்சுடி. சரி அதான் இன்னைக்கு பார்க்கணுன்னாரு. சரி நானும் போய் அப்போ தான் ஆஃபீஸ்லேயே உட்காந்தேன். அப்போவே ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டாருடி உடனே. சரி நானும் அது இது சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவருமே வேலைக்கு போகலடி, இன்னைக்கு அவரும் லீவ் போட்டுட்டாரு. சரி நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தாண்டி வரலான்ட்டு இருந்தோம். சரி கொஞ்ச நேரம் இங்கே ஆத்தங்கரை கிட்ட இருந்துட்டு போகலான்னு இப்போ தாண்டி வந்தோம். அதுக்குள்ளே உங்கள் கண்ணில் பட்டாச்சு. இதுக்கு தான் சொன்னேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிடின்னு. ஏ உடுடி, கல்யாணம் பண்ண இந்த மாதிரி எல்லாம் சுத்த முடியுமா? இப்போ வாரு நம்ம நிலமையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. கல்யாணம் பண்ண வீட்டில் துணி துவைக்கணும், சோறாக்கணும், குழம்பாக்கணுன்ட்டு இதே வேலை தான். அவளாச்சும் ஜாலியாக இருக்கிறாளே. நல்லா இருடி, நல்லா இரு. சரி தேனு, வீட்டுக்கு வரியா? நான் வீட்டில் உன்னை விட்டுட்டு போகட்டுமா? இல்லைங்க அது வந்து தெரியுதுடி, இருடி கணக்காத. ஏமலரு இது தேனோட அத்தை பையன் தானா? ஆமாக்கா, மாமா ஒன்றும் அத்தை பையன் தான். அதான் கல்யாணம் இவ்வளோ நாள் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. சரி இப்போ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதான் இன்னும் 2 மாதம் கழிச்சு கல்யாணம்னு நினைக்கிறேன். அப்படியா மலரு? ஆமாம், இந்த பையன் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் கூட எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தான்ல. ஆமாக்கா, அந்த பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறான். அங்கேயும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் வந்தான். இப்போதான் இங்கே வந்து இவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவ இந்த ஊருக்கு தான் வரணும்னு சொல்லி கண்டிஷனெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த தேனு. அப்படியா மலரு? இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருப்பாங்களா இல்லை வெளிநாட்டுக்கே போயிடுவாங்களா? அந்த பையன் முதல்ல வெளிநாட்டுக்கு தாக்கா வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா. இவ அதனால தான் எங்கள் அம்மாவையெல்லாம் விட்டுட்டு நான் வெளியூருக்கு அங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இப்போதான் சம்மதிச்சிருக்கிறா. அந்த பையனும் சரி இவ பிடிவாதத்தை இப்படியே இருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்புறம் அவனும் சரி வேலை இங்கேயே வாங்கிட்டு வந்துட்டானாமா. பக்கத்து ஊரில் தான் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க போல டவுனில். அப்படியா மலரு? அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே தானே இருப்பாங்க? ஆமாக்கா இங்கே தான் இருப்பாங்க. சரி அவங்க அத்தை ஊர் பக்கத்து ஊர் தானே? ஆமாக்கா ஆமாம். சரி ஏதோ சின்ன தெரிசுங்க. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும். அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க சீக்கிரம் பிள்ளை கல்யாணம் பண்ணணுன்ட்டு. ஆமாக்கா, அவங்க அப்பத்தா கூட ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தது. சரி இந்த அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமெல்லாம் அன்னைக்கே பண்ணிட்டாங்க. இனி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் 2 மாதத்துல ஆயிரும். என்ன சின்ன புள்ளா 2 பேர் என்ன எவ்வளோ நேரம் குசுன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க? ஏய் அவங்கால அலசுங்கடி, அப்படிதாண்டி இருப்பாங்க. நாம தான் வெயிட் பண்ணணும், நில்லு. ஏன் சின்ன புள்ளா நாமளும் பேசாமல் கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம். ஏண்டி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை கல்யாணம் பண்ணுன்னு இப்போ உடனே மாற்றி பேசுகிற? அடி போடி சின்ன புள்ளா, இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு பேசாமல் நாமளும் கல்யாணம் பண்ணாமையே இப்படியே சுற்றிட்டு இருந்திருக்கலான்னு தோணுதுடி.
கல்யாணம் பண்ணி பணத்தை கண்டுட்டப்போ. அதுவும் சரிதாண்டி. நானே வாரு எப்படி இருக்கிறேன்னு. இந்த 3 நேரம் சோத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்குதே. ஐயையோ. ஏண்டி சின்ன புள்ள, நீ சோத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடி? அடி வேற எதுக்கு நினைக்கிற? எங்க அத்தை சூப்பரா சமைப்பாங்கடி. அவங்க சாப்பாடு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாண்டி இந்த அளவே நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். உங்க அதை நல்ல கதை சின்ன புள்ளப்போ. என்னத்தேன என்ன பண்ற? இனி என் கூட நீ வரமாட்டான்னு புரியுது. உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. சரி நான் திரும்ப ஆஃபீஸ்க்கே போறேன். நீ என்ன பண்ற, வேலைக்கு போறியா? இல்லைங்க, இன்னைக்கு லீவு போட்டது போட்டாச்சு. சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம். சரி நான் இவங்க கூட இப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் இவங்க கூடவே வீட்டுக்கு போய்க்கிறேங்க. சாரிங்க ரொம்ப. சரி பரவாயில்ல செல்ல, விடு விடு. இல்லைங்க, இவங்களாம் இப்படி வருவாங்க நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வெளியே போகலான்னு சொன்னீங்க. சரி பரவாயில்ல தேன், இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? ம். அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. சரி தேன் உங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வரலாமா? சரி பார்த்துக்கங்க்கா, நான் போயிட்டு வரேன். ஆ சரி மாப்பிள்ள சார், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி தேனு, நான் போயிட்டு வரட்டுமா? ம் சரிங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு கால் பண்ணுங்க. ஆ சரி தேனு. பாய் தேனு. ஆ பாய்ங்க. ம் போதுமாடி, அவர் போயிட்டார். இப்போ சந்தோஷமா உனக்கு? இது என்னடி வம்பா போச்சு? நான் அவரை போக சொன்னேன். ஏய் இல்லடி, உங்களையெல்லாம் பார்த்தது அவரு சரி நான் ஆஃபீஸ்க்கே போகிறேன்னு போயிட்டாருடி. நாங்கள் என்னடி பண்ணட்டும்? நீங்கள் நிற்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் துணி துவைக்கலாம் நினச்சி வந்தோம். பார்த்தா ஒரே பாட்டு கும்மாளமுமா இருக்குது. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா அவர் ஏதோ வாய்க்கு வந்து வளர்னாரு. அதற்கு நானே ஏதோ சொன்னேன்டி, அவ்வளோதாண்டி. ஆ சரி சரி நம்பிட்டோம். சரி இப்போ வா, துணி துவைக்க தான் போகிறோம். வர்றியா என்ன? வரேன்டி, வேற என்ன பண்ணுறது, அதான் அவர் போயிட்டாரு. சீதக்கா மலரக்கா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா. ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேனே, நாங்கள் எதுக்கு நினைக்க போகிறோம்? ஆமாம் தேனே, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனால் போதும் தான் நாங்களே எல்லாரும் இருக்கிறோம். நாங்கள் எதுக்கு தப்பாக நினைக்க போகிறோம்? விடு விடு. ஆ சரிங்கக்கா. என்னக்கா இங்கே துவைக்கலாமா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாமா? கொஞ்சம் தள்ளி போகலாம் சின்ன பிள்ளை. அக்கா பேசாமல் இங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குதுக்கா, இது மேலேயே துணியெல்லாம் வச்சு துவைச்சிக்கலாக்கா. சரி மலர், சரி துணியெல்லாம் இறக்கி வைங்க. அக்கா பேசாமல் சாப்பிட்டுட்டே துணி துவைக்கலாமாக்கா? நடந்து வந்ததுலேயே ரொம்ப பசிக்குதுக்கா. என்ன சின்ன பிள்ளை, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்களா என்ன? ஏ ஆமாண்டி, சீதாக்கா தான் கொண்டு வந்திருக்குறாங்க. அப்படியா? நானும் காலையில் சாப்பிடாமே ஆஃபீஸ்க்கு போயிட்டேன்டி. அங்கே ஏதாவது கேண்டீனில் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்து சரி இனியாச்சும் போய் சாப்பிட்லான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ எனக்கும் தாண்டி பசிக்குது ரொம்ப. சரி வா சின்ன புள்ள, எனக்குமே கொஞ்சம் கிரிகிருன்னு தான் வருது. சாப்பிடாம கொள்ளாமல் அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுலையே ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குது. சரி வா, சாப்பிட்டுட்டு சித்த நேரம் கழிச்சாச்சு துவைக்கலாம். எப்படி துவைக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். சரி வா, சாப்பிட்டுட்டு செய்யலாம். ஆ சரிங்கக்கா. சரி வாங்கக்கா, துணியெல்லாம் இங்கே இருக்கட்டும். நம்ம அந்த பக்கம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். சரி கூட எடுத்துட்டு வா சின்ன போல, அந்த சைடு போய் உட்காந்துக்கலாம். நான் எடுத்துட்டு வரேன்க்கா போய். அக்கா இந்த பக்கம் வாங்கக்கா, இந்த பக்கம் இடம் பாருங்க நல்லா இருக்குது. இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். துணியெல்லாம் அங்கேயே இருக்கட்டும் வாங்க. சரி நீலா இரு வரோம். சரி எல்லாரும் அப்படியே உட்காருங்க சாப்பிடலாம். என்னக்கா எல்லாத்துக்கும் சாப்பாடு பத்துச்சாக்கா? நிறைய தான் மலர் கொண்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு போசி நிறைய போட்டுட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் இலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி தட்டலை எடுத்து தூக்கிட்டு இலையிலே வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு 4 இலையை கட் பண்ணி தான் வச்சிருந்தேன் மலர். நிறைய தான் கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க எல்லாரும். சாப்பிடு தேனு. சாப்பிட்றக்கா சாப்பிட்றக்கா. சாப்பிடு சின்ன புள்ளா, பசிக்குதுன்னா சாப்பிடு. சாப்பிட்றேங்க்கா. அக்கா நீங்கள் அப்படியே புளிசோறு கோயிலில் கொடுக்குற புளிசோறு மாதிரியே இருக்குதுக்கா. நல்லா செஞ்சுருக்கிறீங்கக்கா, நல்லா அருமையாக இருக்குது போங்க. ஆமாம் சீதாக்கா, நல்லா செஞ்சுருக்கிறீங்க. ஆஹா, இந்த மாதிரி இடத்துல நல்லா பசி எடுக்கிற நேரம் இந்த மாதிரி சோறு கடிச்சா அருமையோ அருமை. சரிடி சாப்பிடுங்கடி. ஆமாக்கா, இந்த சாப்பாட்டுக்கு பாருங்க தொட்டுக்கிற கூட ஒன்றும் வேண்டாம் போல. நல்லா இருக்குதுக்கா. சரி சின்ன புள்ள, என்ன உங்கள் மாமியார் டெய்லி ஏதோ சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு எங்கே வரலையா? இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க பையனை பார்க்கறக்கே நேரம் சரியா இருக்குமாமா. வரப்ப என்கிட்டயே சொல்லி விட்டாங்க்கா, நீயே சொல்லிருன்னு. அப்படியா சின்ன புள்ள? சரி அப்போ நீயே சொல்லு. சரிங்கக்கா. அப்படி என்ன சின்ன புள்ள இன்னைக்கு சொல்லி விட்டாங்க?
வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள், சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள், பலர் அதையும் கேட்பதில்லை அப்படின்னு சொன்னாங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.